விநாயகனையும் வேலவனையும் தொழுது குமரன் புகழ் மாலை என்னும் தொகுப்பின் வரிசையில் திருப்பூர் மாவட்டம் அலகுமலை என்னும் மலையின் குடிகொண்டுள்ள முத்துக்குமார தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தை பற்றி அதனை பற்றிய சிறப்புகளையும் கூறும் ஒரு பாடலை இங்கு காண்போம். அலகுமலை, அலகு என்றால் மூக்கு என்று ஒரு பொருளும், அலகு என்றால் அளவை, அளவீடு, கிலோகிராம் கிராம் என்றெல்லாம் கூறுகிறோம் அல்லவா, அந்த அளவீடு என்றும் ஒரு பொருள் உள்ளது. மூக்கின் வடிவத்தில் அமைந்ததால் இதற்கு அலகுமலை என்ற பெயரும், இங்கு முன்பு ஒரு காலத்தில் இந்த மலையில் மையமாக வைத்து 360 டிகிரி சுற்று வட்டாரத்தினை சர்வே செய்ய இயலும். முன்பு ஒரு காலத்தில் இது சர்வே செய்யும் இடமாக அமைந்துள்ளது என்பதால் இதற்கு அளவை மலை அல்லது அலகுமலை என்ற பெயரும் ஏற்பட்டது என்று கூறுவார்கள். இந்த அலகுமலை மிகவும் அழகு மலையும் ஆகும். இதனை சுற்றி அஷ்டமலை, அஷ்டம் என்றால் 8 மலைகள், இந்த மலையில் நின்று சுற்றி பார்த்தால் 8 மலைகள் தெரியும். அவை சிவன்மலை, சென்னிமலை, வட்டமலை, ஊதியூர் என்னும் மலை, கதித்தமலை, செஞ்சேரி மலை, மருதமலை மற்றும் பழனி ஆகிய 8 மலைகள். இந்த மலையின் மீது நின்று சுற்றி பார்த்தால் 360 டிகிரி சுற்றில் இது முழு வட்ட அளவில் இது தெரியும். மற்றும் இங்கு 4 புறமும், இந்த மலைக்கு 4 புறமும் சிவபெருமானின் திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. கண்டீசர், கண்டீசபுரர், கைலாசநாதர், கைலாசபுரம், பாண்டீஸ்வரர், தளிதீஸ்வரர் என்ற 4 ஈஸ்வரர்கள், சிவபெருமான்கள் அமைந்த கோயில்கள் 4 வேதத்தை குறிப்பது போல் 4 புறமும் அமைந்துள்ளன. இந்த கோயிலிலேயே 6 படை வீடுகளும் அங்கு உள்ளது போன்றே சந்நிதியும் அமைந்து பற்பல திருவிழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகின்றன. சித்திரக்கனி திருவிழாவும் மற்றும் சூரசம்ஹாரமும், வைகாசி விசாகம், கிருத்திகை முதலிய நாட்கள் சிறப்புறவும் பற்பல திருவிழாக்கள் இந்த அலகுமலையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த விவரங்களை அடிவற்றி இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலின் சந்தம் என்ன? தனன தன தனன தன தனன தன தன்னா, தனன தன தனன தன தனன தன தன்னா. அலகுமலை, அழகுமலை, அஷ்டமலை சுற்றும் சிவன் மலையும், சென்னிமலை, வட்டமலை, ஊதி, கதித்தமலை, செஞ்சேரி, மருதமலை, பழனி, பசுமைமலை, அளவைமலை, முழுவட்ட மையம், பரமசிவன், சதுர்மூர்த்தி, சதுர்வேத காப்பு, கண்டீசர், கைலாசர், பாண்டிதளி ஈஸ்வரர், சதுஸ்மார 300 போற்றி பல ஈர்ப்பு, வருஷ சைத்திரக்கனியும் கொண்டாடும் ஓர்ப்பு, 6 படை வீடு முழு சந்நிதி திருப்பூர், அலகுமலை, வரதமலை, வள்ளல்மலை தானே என்பது இந்த பாடல். அலகுமலை, அழகுமலை, அஷ்டமலை முதலியவற்றிற்கான விளக்கங்களை எல்லாம் ஏற்கனவே கூறிவிட்டேன். அந்த 8 மலைகள் அடுத்த 2 வரிகளில் கூறப்படுகின்றன. மருதமலையும் பழனிமலையும் கூட இந்த மலையின் மீது நின்று பார்த்தாலே இவை அனைத்தும் தெரியும். முழு வட்ட மையத்திற்கு 360 டிகிரி முழு வட்டத்திற்கு மையமாக அமைந்துள்ளது இந்த அலகுமலை. மிகவும் பசுமையாக அமைந்த மலை. சிவபெருமானின் 4 கோயில்கள் 4 வேத வடிவல்களில் காப்புகளாக அமைந்துள்ளது. சதுஸ்மார திரிஷதி என்னும் பூஜை 300 நாமங்களை கூறி கந்தப்பெருமானை போற்றி செய்யும் ஒரு சிறப்பு பூஜை இங்கு செய்யப்படுகின்றது. வருஷ ஆரம்பத்தின் முதல் நாளான முதல் நாள் சித்திரக்கனியும் மற்றும் விசாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் ஆகியவையும் மற்றும் சூரசம்ஹாரமும் இப்பொழுது எதிர்வரும் தீபாவளியையொட்டி அமையக்கூடிய அந்த கந்தசஷ்டி வாரம், அதன் இறுதியில் சூரசம்ஹாரம் நடைபெறும். அந்த சூரசம்ஹாரமும் இங்கு மிகச் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. 6 படை வீடு முழு சந்நிதி திருப்பூர், அலகுமலை, வரதமலை. இங்கு
வேண்டுவோர்க்கு வேண்டும் வரமெல்லாம் கிடைக்கும் என்றவாறு பற்பல விரதங்களையும் நியமங்களையும் கூறுகின்றனர். அவ்வாறு வரங்களை அள்ளித்தரும் வள்ளல் மலையாகவும் வரத மலையாகவும் இந்த அலகுமலை விளங்குகின்றது என்பதே இந்த பாடலுக்குரிய விளக்கமாகும். முருகன் திருவடிகளே சரணம்.